அப்ப சூழல் நீங்க தமிழ்நாட்டுல பாஜகவுடைய பிரசன்ஸ்லாம் சுத்தமா இல்லாத ஒரு சூழல் தானே இருந்தது. அப்ப இருந்த காலகட்டங்கள் அத பத்தி சொல்லுங்களேன். இல்ல அப்போ அப்போ வந்து இந்த மனிதர்களுக்குள்ள சமூக நல்லிணக்கமா எப்படி இருந்தது? அந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு இருக்க போல அன்னைக்கும் இருந்ததா? எப்படி இருந்தது? இல்ல நீங்க எப்போதுமே நம்ம சொல்லுவோம். வடநாடு வேற, தமிழ்நாடு வேற அப்படிங்கிறது. தமிழ்நாடு வந்து ரொம்பவே பண்படுத்தப்பட்ட மண். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கண்ணியமிகு காகிதம் இல்ல, முத்தமிழறிஞர் கலைஞர்கள் எல்லாம் ரொம்ப பண்படுத்தி மக்களை ஒற்றுமையா, இந்த நாட்டினுடைய மொழி உணர்வோடு, மாநில சுயாட்சியோடு, சகோதரத்தோடு, நல்லிணக்கத்தோடு ஒரு நம்மள பண்படுத்தி வளர்த்த தலைவர்கள் உருவாக்கிய மண் இல்ல அது. அ கம்யூனிஸ்ட் இயக்கங்களா இருக்கட்டும், திராவிட இயக்கங்களா இருக்கட்டும், முஸ்லீம் லீக் போன்ற சமுதாய இயக்கங்கள் எல்லாமே ஒரு இந்த அளவுக்கு மனிதர்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அரசியல் செய்யணும்னு அன்னைக்கு நெனச்சதில்ல. இவங்க எல்லாருமே ஒரு ஒரு புள்ளியில மனிதர்களோட முன்னேற்றத்த பத்தி தான் சிந்திச்சாங்க. ஏதாவது தமிழ்நாடு முதன்மையான மாநிலமா கொண்டு வரணும். மக்கள் எல்லாமே சுபிட்சமாக வாழணும். தமிழ்நாடு எப்பயுமே ஒதுக்கப்படுது வடநாடுகளால. அன்னைக்கு பழைய அண்ணா சொல்லுவாங்கல்ல, வடக்கு "வடக்கு வாழ்கிறது. வாழிய தெற்கு தேய்கிறதுங்கிற" மாரி இருக்கிற நேரத்தில, அந்த தலைவர்கள் சிந்தனைகள் எல்லாம் தெற்கை வாழ வைக்க வேண்டும், மக்களை சந்தோஷப்படுத்த வேணும் அப்படின்னு நெனச்சாங்க. ஆனா இன்றைக்கு நிலைமையில இந்த திராவிட இயக்கங்களுடைய கடுமையான உழைப்பினால, இன்னைக்கு தமிழ்நாடு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில ஒரு முன்னணி மாநிலமா வந்திருக்குங்கும்போது, நம்ம இன்னைக்கு எடுத்த முடிவுகளும், பயணிக்கிற திசையும் சரியான திசைன்னு தான் நம்புறோம். அந்த வகையில தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு முஸ்லீம் லீக்கினோட கூட்டணி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக தொடர்ந்துகிட்டு இருக்குது.